Hello friends, Assalamualaikum. Welcome to my channel Last Tamil. நான் உங்க சாய்ரா ஷேக். இன்னைக்கு நம்ம சேனல்ல உடல் சூட்டை தணிக்கக்கூடிய இளநீரை வச்சு ரெண்டு விதமான ஆரோக்கிய பானம் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பாத்துறலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். பால் வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு எடுத்து வச்சிருக்கேன். சோ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துர்க்கேன். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியில இந்த மாதிரி ஊற வச்சு வச்சிருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா எலசான தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இளநியோட வழுக்கையை கூட நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி ஒரு 2 சிட்டிகை மட்டுமே நமக்கு போதும். அடுத்தது ஒரு இளநியோட தண்ணியை இந்த மாதிரி கப்பில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செல்லுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு தான் நாம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ தேவையான பொருட்களை பார்த்தாச்சு, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 டம்ளர் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஊற வச்ச சப்ஜா விதைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கிளாஸில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சப்ஜா விதைகள் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. ஸோ வந்து சம்மரில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை ஒரு டம்ளர்லேயும் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால், அதை வந்து 1 டம்ளர் ஃபுல்லாகவே நம்ம ஊற்றிடலாம். இன்னொரு டம்ளரில் வந்து நம்ம இளநீர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இதுவே நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்கல, நீங்கள் விருப்பப்பட்டால் ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த எலசான தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி எலசான தேங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய தேங்காயை வந்து நல்லா குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். அல்லட்டா இந்த இளநீர் இருக்கக்கூடிய வழுக்கு இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது ஒரு டம்ளர்லேயும் சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் வந்து நல்ல ஒரு மணமாகவும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த சம்மரில் மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் செஞ்சு குடிக்கணுங்க. இளநீரே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா சத்தாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த இளநீர் மட்டுமே நம்ம சேர்த்துருக்கிறது அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.